பகுஜன் சமாஜ் கட்சி தோழர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அண்ட் நிறைய பகுதிகளில் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம ஒரு டார்கெட்டோடைய ஒரு திட்டத்தோட நம்முடைய இந்த 2026 அரசியலை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது நம்முடைய அண்ணனுக்கு செய்கிற காணிக்கையாக நம்ம அண்ணன் விரும்பியதை செய்கிற ஆட்களாக நம்ம மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. அந்த வாய்ப்பு என்னன்னா, திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்ற வேண்டும் நம்ம எல்லாரும் விரும்பினா, அண்ணன் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக நம்ம நினைச்சோம்னா, அவர்களை நம்ம ரொம்ப திட்டமிட்டு செயல்பட்டு திருவள்ளூர் மாதிரியான ஒரு தொகுதியில் அவங்க நிக்க வச்சு அவங்களை வெற்றி பெற வைப்பதற்கு இப்பத்திலிருந்தே வேலை செஞ்சோம்னா டெஃபினட்டா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். ஏற்கனவே நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே நம்முடைய அண்ணன்கள் தாத்தாக்கள் நம்முடைய நிறைய பேர் தனித்து நின்று வெற்றி பெற்ற வரலாறு நமக்கு இருக்கு. அதுவும் வட மாவட்டத்தில் நமக்கு அந்த வரலாறு இருக்கு. அந்த வரலாறை மீள் உருவாக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏன் உருவாக்க கூடாது? இங்க தயவு செஞ்சு யோசிங்க. இங்க இருக்கிற எல்லாருமே போயிட்டு ஒரு தொகுதி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நீங்க யாருன்னு கேட்கறாங்களா, அவங்களுக்கு யாருக்கும் நம்ம பதில் சொல்லலாம். ஆம்ஸ்ட்ராங் யாருன்னு கேட்டாங்களா, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கான வாய்ப்பை நம்ம ஏன் உருவாக்க கூடாது? நான் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கு, நான் வரேன், நீங்க எல்லாருமே வாங்க. இப்பயே முடிவு பண்ணலாம், திருவள்ளூர் தொகுதியில் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? இறங்கலாம். கன்ஷிராம் அவர்களை போல திண்ணையா போயிட்டு உட்காரலாம், தெருவா உட்காருங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கு. நல்லா சொல்ற, நல்ல புரிஞ்சுங்க. 2 வருஷம் இருக்கு. ஒரு 2000 பேர் இருக்க மாட்டீங்களா? 20,000 பேர், எவ்வளவு பேர்? எல்லாருமே ஒரு தொகுதியில போவோம், எல்லாருமே வேலை செய்வோம். பாரு, வெற்றி தோல்வி மேட்டரே கிடையாது. என்ன சொல்றீங்க? சண்டை செய்யறமா இல்லையா? சும்மா நீங்க எங்களை எதை கொண்டும் மிரட்ட முடியாது. நான் திருப்பியும் சொல்றேன், எதை கொண்டும் மிரட்ட முடியாது, எதை கொண்டும் எங்களை விலைக்கு வாங்க முடியாது. நாங்கள் விலை போகாதவர்கள். அதுதான் சொல்றாரு கன்ஷிராம். கைக்கூலிகளின் காலம்னு ஒரு புத்தகம் இருக்குது, எல்லாம் தயவு செஞ்சு படிச்சிருங்க. கைக்கூலிகள் எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கிளியரா பேசியிருக்காரு. சோ கன்ஷிராம் வழியில் நீங்கள் கைக்கூலியாக மாறாமல் இருப்பதற்கு ஒரு மிக அற்புதமான திட்டத்தை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது. அந்த திட்டம் என்னவென்றால், திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்தில் அனுப்புவதுதான். அது நம்முடைய திட்டமாக இருக்க வேண்டும். அவங்க வரமாட்டெல்லாம் சொல்லுவாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். தயவு செஞ்சு அவங்க வரணும். அண்ணி நீங்க வரணும், நீங்க நிக்கணும், நீங்க வெற்றி பெறணும். அந்த வெற்றிக்காக நம்ம எல்லாரும் உழைக்க வேண்டிய அவசியம் தேவை இருக்கு. அண்ணனுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த லெகசி இருக்குல்ல. ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் ஒரு ஆள் இருந்தார்ல, பெரம்பூர்னு ஒரு அண்ணன் இருந்தார்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் போனாலும் என்னப்பான்னு கேட்டார்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்டார்ல. ஒரு பிரச்சனைன்னா அவர் நேரம் வரணும் 10-15 வழக்கறிஞர்கள் அனுப்பிச்சு விட்டார்ல, எல்லாரும் பயப்பட வச்சார்ல, அலற விட்டார்ல. அதுதான் நானும் சொல்றேன். ஸோ நாம பாபாசாஹேப் அம்பேத்கரின் வாரிசுகள். ஸோ அதனால நம்ம யாருக்காகவும் எப்பவும் நம்ம பயப்பட போறது இல்லை. ஏன்னா இத்தனை காலம் சண்டை போட்டவங்க இவ்வளவு இன்னும் இருக்கிற காலம் சண்டை போட முடியாதா? நான் இத்தனை காலம் இழந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கிற காலம் சண்டை போட முடியாதா? நம்ம எவ்வளவோ இழந்துட்டோம். ஆனா அவ்வளவு இழந்தோம், அவ்வளவு வீழ்ந்தோம். அதாவது மடிந்து விடாதவர்கள் வீழ்ந்து விடாதவர்கள் நாம அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து சண்டை செஞ்சுட்டே இருக்கிறோம். அதுதான் நம்முடைய சிறப்பு. அது சாதாரண விஷயம் கிடையாது. அரசியல் அதிகாரத்தில் நமக்கான பங்கு என்ன? ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் விரும்பிய பங்கு என்ன? அந்த பங்கை, அந்த பிரதிநிதித்துவத்தை, அந்த பவரை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அந்த தேவையின் அடிப்படையில் நம்ம செயல்பட வேண்டிய நமக்கு ஒரு மிக முக்கியமான கடமை இருக்கு. அந்த கடமை திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை சட்டமன்றத்தில் அனுப்புவது மூலமாக நம்ம ஆரம்பிச்சு வைக்கலாம் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட, ஒரு கட்டளையோட உங்ககிட்ட நான் விடைபெறேன்.